வந்து செய்வினை இருக்குல்ல, இந்த செய்வினையால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா வந்து நமக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷமா செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கவங்கள எப்படி மீட்டெடுப்பீங்க? செய்வினை அப்படிங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய செய்யப்பாட்டு வேலைகளையும், அதாவது கிரக கோளாறுகள் சரியில்லாத போதும், அதே மாதிரி கிரக அம்சங்களை வந்து சரியில்லாத போதும் அவருடைய துணி, தலைமுடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகம், இது மாதிரியான டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு செய்கிறது தான் செய்வினைன்னு சொல்றோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு செய்வினை கோளாறு இருக்குன்னா ஒரு 7 நாள்ல நாங்க சரி பண்ணிடுவோம், இல்ல 3 நாள்ல சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த ஆள் காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடு பகுதியை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நெத்தியில ஒரு கையை வச்சோம்னா, ஒரு கையை ஆள் காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுமுதல வச்சுட்டு நெத்தியில ஒரு கையை வச்சோம்னா அது துடிக்கும். அதாவது ஒரு செய்வினை கோளாறு இருந்தா அவங்க உடம்புல வந்து அந்த நாடி வந்து துடிக்கும். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் காட்பாடி செஞ்சி வீர அங்காளம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு ஒரு முக்கிய புள்ளியை தான் சந்திக்க வந்திருக்கோம். இவர்கிட்ட நிறைய மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டன் சிவம் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அம்பால நல்லா இருக்கும். ஆக்சுவலா மார்னிங்ல இருந்து நடந்த நிறைய விஷயங்களை பார்த்து திகைச்சு போயிருக்கேன். ஏன்னா வந்து அம்மாக்கு வந்த அந்த அருளா இருக்கட்டும் சரி, இங்க வந்த இவ்வளோ ஊருக்குள்ள இருந்தும் இவ்வளோ மக்கள் இங்க வந்து இப்படி வந்து பயன்பெறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து நான் ஆக்சுவலா ஷாக்ல இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் மார்னிங்ல இருந்து பார்த்துட்டோம். இங்க நீங்க இன்னைக்கு நடந்த இந்த பூஜையை பத்தி சொல்றப்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தீங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செய்வினை கோளாறு யாருக்கெல்லாம் இருக்கோ இங்கே இந்த இதுக்கு வந்தா கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க அறிவியல் பூர்வமாவும் ஒரு விஷயத்துக்கும் சொல்றீங்க. அப்படின்றப்ப எப்படி நம்புறீங்க செய்வினைன்னு ஒரு விஷயம் இருக்குன்றத? அதாவது இந்த நவீன நாகரிக காலத்துல வந்து செய்வினைன்ற ஒரு விஷயம் இருக்கா? அறிவியல் காலத்துல வந்து 4 பேருக்கு அன்னதானம் போட்டு போகலாம், சாப்பாடு கொடுத்துட்டுலாம், அதனால புண்ணியம் கிடைக்கும், ஒரு மந்திர மாய பூஜைன்னு நம்பி ஏன் காசு இறக்குறீங்கன்னு நிறைய பேர் நிறைய சேனல்ல பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய விஷயங்கள் என்ன சொல்றேன்னா, செய்வினை அப்படின்னா செய்காலத்து வினை, முன்னோர் செய்த வினை, முன் பிறவில் செய்த வினை, முன் ஜென்மத்தை செய்த வினை. அது குறிப்பிட்ட தசாபுத்தியில, அதாவது பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கிறது நிஜம் அப்படின்னு சொல்லலாம். அதுல 2 கிரகம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த காலத்திலே வந்து ராகு கேதுங்கிறது இருக்காதுங்கிறத புளூட்டோ நியூட்ரஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கிரகம் காணாமல் போச்சு, இப்போ 8 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோன்னா சோலார் சிஸ்டம், இந்த உலகத்துல சுற்றி பார்த்தோன்னா இந்த இந்தியா, அதாவது சூரியனை சுற்றி ஒரு வட்ட வளையமாக இருக்குது. அந்த வட்ட வளையத்தில் 9 கோள்கள் செயல்படுது. அதில் 3ஆவதாக இருக்கக்கூடியது பூமி. அப்போ அந்த பூமியோடைய மேலே படக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அதாவது பார்த்தோன்னா வெப்பநிலையை பொறுத்து நம்முடைய அந்த பிறக்கக்கூடிய கோச்சாங்கம். இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னால், மேச ராசியில் பிறக்கணும் அப்படின்னா மேசராசிக்கு 30 டிகிரி, அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 30 டிகிரியில் இருக்கும்போது, அதாவது 360 டிகிரியில் வந்து பார்த்தா 30 டிகிரியில் இருக்கும்போது நம்ம பிறந்திருக்கணும் அர்த்தம். அப்போ வந்து பார்த்தா ஒரு தனுஷ ராசி அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட் பார்த்தோன்னா 270 டிகிரியில் நம்ம பிறந்திருக்கணும் அர்த்தம். இப்போ எந்த டிகிரியில் பிறக்கமோ அந்த டிகிரியை வச்சு நம்மளுடைய குணாதிசயமும் நம்மளுடைய செயல்பாடும் மாறுது சொல்றாங்க. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம மேலே திணிக்கக்கூடிய வார்த்தைகளுமே நமக்கு செய்வினையாக மாறுது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றோம்னா, மந்திரம் சொல்றோம், சுக்லாமதன் தலையில கொட்டிக்கிறோம். சுக்லாம் பதனம் அப்படின்னு தலையில கொட்டும் போது எப்படி சரியாகும்னா, சுக்லாம் அப்படின்னா வெள்ளை, வறண்டால் பறந்துக்குது, வெள்ளை இறக்கணும், உடம்பு ஃபுல்லாக பரவணும், இதுதான் மந்திரம். அப்படின்னா நீங்க வந்து செய்வினை அப்படின்னா ஒருத்தர் எனக்கு செஞ்சுட்டாங்க சொன்னாவே அதே பெரிய ஒரு செய்வினையா மாறிடும். அதை வந்து சரி பண்ணணும்னா மந்திரங்கால் மதி முக்கால் சொல்லுவாங்க. 1/4 பாகம் மந்திரம் சொன்னாலும் மதியால சிந்தனையால 1/4 பாகம் வந்து எனக்கு செய்வினை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கும் போதுதான் அந்த செய்வினையானது சரியாகும். அதே மாதிரி இந்த செய்வினையை 3 விதமா பிரிக்கலாம். அதாவது செய்வினை, சூனியம், பில்லின்னு சொல்லுவாங்க. அதாவது பில்லி அப்படிங்கன்னா உயிரை வைத்து அந்த உயிர்களுடைய பிச்சி, ரத்தம், அதாவது சதைகளை வந்து கருக்கி அது மூலியமா செய்யக்கூடியது பில்லி, சூனியம் சொல்லுவாங்க. அதாவது செய்வினை அப்படிங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய செய்யப்பாட்டு வேலைகளையும், அதாவது கிரக கோளாறுகள் சரியில்லாத போதும், அதே மாதிரி கிரக அம்சங்களை வந்து சரியில்லாத போதும் அவருடைய துணி, தலைமுடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகம், இது மாதிரியான டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு செய்யறது தான் செய்வினைன்னு சொல்றோம். அப்ப அந்த செய்வினை எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மனிதனுடைய முடியை வச்சு அவனுடைய முகத்தை வரையலான வெளிநாட்டுலாம் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாத தடத்தை வச்சு நம்மளுடைய வெயிட் கணக்கு போடுறாங்க, அதாவது ஆராய்ச்சியில இருக்கவங்க. அதே மாதிரி கைரேகை வச்சு
நம்முடைய பேர் சொல்றவங்கலாம் இன்னமும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேகை வைத்தோ அல்லது இது வச்சு எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி அந்த நபருடைய டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு நம்ம பூஜைகளை பண்ணும்போது அந்த பூஜைகள் மூலியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆராய்ந்து அது சரி செய்வதுதான் செய்வினை நிவர்த்தின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம எந்த முறையில பண்றோம்னா கேரளால செய்யக்கூடிய குருதி பூஜை, ரூபகல பூஜை, அதுக்கப்புறம் கழுப்பு எனக்கூடிய உருவத்தை வரைஞ்சி ஒரு மாவிலையோ அல்லது சுடல மண்ணிலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல கூடிய அந்த மண்ணுகளை வைத்தோ அல்லது இப்ப தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேன் மெழுகு எதுக்கு வச்சு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மோகினியால் பாதிச்சிருக்காங்க. மோகினி அப்படின்றது நிஜமா அப்படின்னா நிறைவேறாத ஆசையோட விபத்துல மாண்டவங்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து அதிர்வலைகள் இருக்கும். அந்த அதிர்வலைகள் வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போதும் இல்ல நமக்கு எதிராக இருக்கவங்க செய்யக்கூடிய மந்திரத்தின் மூலியமாக நமக்கு ஏவி விடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேன் மெழுகுல செய்வாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கணும், நோய் வாய்ப்பட்டு இருக்கணும், அதே மாதிரி தீராத நோய்களோட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுல கூடிய அந்த பணத்து மேல கூடிய மண் எடுத்து அதுக்கு பலிகள் கொடுத்து பூஜைகளை பண்ணி ஆணி மூட்டுக்கு ஆணி அடிச்சு அதை செஞ்சுட்டு கடல்ல கரைச்சிருவாங்க. அது மாதிரியான விஷயத்த வந்து அதே மாதிரி மண் எடுத்து பூஜைகள் செய்து அதை கரைச்சி சரிதான். அதே மாதிரி எந்த பூஜை பண்ணி சரியாகல அப்படின்னா கேரளா முறையில குருதி பூஜை வாங்க. அதாவது 8க்கு 8 64 கட்டங்கள் கட்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காளி 64 காளி, 64 பைரவர், 64 எச்சினி, 64 யோகினி, 64 வராகின்னு சொல்லுவாங்க. இந்த காளி வைத்து பூஜைகள் செய்து அந்த குருதி அப்படின்னா குங்குமத்தையும் பலியே இல்லாம பூஜை பண்ணதான் குருதி பூஜைன்னு சொல்றது. நிறைய பேர் குருதி பூஜைன்னா ஒரு கடாவை வெட்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது கிடையாது. அதாவது குருதி அப்படிங்கன்னா குருதிக்கு அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலையோ அல்லது பாத்தீங்கன்னா சோட்டானை பகரி கோயிலோ கேரளால செய்யக்கூடிய பூஜை தான் குருதி பூஜை. அதாவது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை விலக்கிட்டு இஷ்ட சக்தி கூடிய நம்ம குலதெய்வத்தையும் தெய்வ சக்தியும் அதிகப்படுத்துறதுக்காக அந்த குருதி பூஜை பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்துட்டு வந்து பூஜை பண்ணி இந்த 17 நாள்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கோயிலுக்கு அன்னதானத்துக்கு தண்ணுகொடை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பில்லி, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்து போன உயிர்களை வச்சு அதே மாதிரி ஒரு கருப்பு பூனை, கருப்பு நாய், இது மாதிரியான விஷயங்களை வச்சு பூஜை நெகட்டிவ் எனர்ஜி பண்ணுவாங்க. நம்ம பீடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி பண்றது கிடையாது. இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி சரி செய்வதற்கான எந்திரங்களும் அதுக்கான மைகளும் அதுக்கான பூஜை முறைகள் செய்து தருவோம். அதே மாதிரி இருந்தா சரி பண்ணி தருவோமே தவிர திருப்பி விடுறதோ அதாவது செய்வினை பண்றதும் நம்ம பண்றது கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு செய்வினை கோளாறு இருக்குன்னா ஒரு 7 நாள்ல நாங்க சரி பண்ணிடுவோம், இல்ல 3 நாள்ல சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? அது ஆணாகப்பட்ட சிவபெருமான கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பிறப்பையும் இறப்பையும் சொல்ல முடியாது சொல்லுவாங்க. மனிதனா பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. அதாவது கடவுள் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நம்ம அனுபவத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களையும் என்னுடைய குருமார்கள் கேரளால சொல்லி கொடுத்த முறைகளையும் அதே மாதிரி என்னுடைய தாய் தந்தையாக இருந்து எனக்கு வழிகாட்டி என் தாயார் செஞ்ச முறைகளையும் என் தாயார் கூட இருந்த ஒரு மாந்திரிகாரர் வந்து எனக்கு சொல்லி சின்ன வயசுல சொல்லி தந்த முறைகளை 5 வயசுல இருந்து பயிற்சி பண்ண முறைகளை என்னுடைய அனுபவத்தின் பேர்ல செஞ்சு கொண்டிருக்கோம். செய்யும் போது நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா 8 நாள்ல இருந்து 48 நாள் சொல்லுவேன். அஷ்ட கர்மம்னு சொல்றது 8. அந்த 8 நாள்ல சனியோட அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8. அந்த 8 நாள்ல இருந்து 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. இந்த 48 நாள்ல சரியாகும். இதே வந்து எனக்கு பண பிரச்சனையா இருக்கு, யாருக்குன்னா பணம் கொடுத்து வராம இருக்கு, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமா பிரிஞ்சுக்காங்க, 3 வருஷமா பிரிஞ்சுக்காங்கன்னா 3 மாசம் டைம் சொல்லுவோம். அந்த 3 மாசத்துல அவங்களை வர வச்சு தரதுக்கான பூஜை முறைகள் செய்வோம். அதுவும் சரி செய்ய முடியினா தான் அவங்களுக்கு பூஜையை பண்ணுவோம். சரி செய்ய முடியாது அப்படின்னா அவங்களை ஏதாவது கோயில போய் விளக்கேற்றுறதோ இல்ல ஆலய வழிபாடுகள் பண்றதோ பரிகாரங்கள் பண்றதோ தான் சொல்லுவோம். அந்த நம்மளுடைய பிரச்சனையை சரி செய்ய முடியும் அப்படின்னா தான் நம்ம பிரசனம் போட்டு பார்த்துட்டு, அதாவது தேவமங்க பிரசனம் சொல்லுவாங்க, அதாவது கேரளா முறையில சுழவி பிரசனம் போட்டு அதை ஆராய்ந்த பிறகு அதுல சரி செய்ய முடியினா தான் அவங்களுக்கு பரிகார பூஜைகளை பண்ணுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 7 நாள்ல சரி பண்றதுன்றது அவங்களோட அதிர்ஷ்டம் வந்தா 3 நாள் சரியா வரமா தவிர கண்டிப்பா நான் சரி செய்து தரேன். இப்ப நான் சமீபத்துல பதிவு பார்த்தேன், 11 நாள்ல காட்டேரி வச்சு அந்த பூஜை அந்த சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஆனா வந்து பூஜை பண்ணிட்டு பேருக்கு நான் போன் பண்ண எடுக்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தைக்கு சொல்லலாமா தவிர 48 நாள் என்பது நம்ம உடம்பையும் மனசையும் பக்குவப்படுறதுக்கு 48 நாள் ஆகும். அது ஒரு வாரத்துல முடியலாம், ஒரு மாசத்துல முடியலாம், 48 நாள் ஆகலாம். அதனால 48 நாள் சொல்லிதான் நம்ம பூஜை காரியம் செய்யறோம். இப்போ வந்து செய்வினை இருக்குல்ல, இந்த செய்வினையால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா வந்து நமக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷமா செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கவங்களே எப்படி மீட்டெடுப்பீங்க?
அதாவது ரொம்ப வருஷமா செய்வன இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க குலதெய்வத்தை வந்து தேவ பிரசனத்து மூலியமா குலதெய்வத்தை நம்ம கேட்போம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதாவது உடல் ரீதியா பாதிப்பு இருக்கா, பண ரீதியா பாதிப்பு இருக்கா, குடும்ப ரீதியா பாதிப்பு இருக்கா. எல்லாருக்கும் தான் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவு குழப்பங்களும் போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்கு எல்லாத்துக்குமே செய்வனதான் காரணம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கணும், 1000 ரூபாய் தேவைகள் இருக்கு. அதுக்கும் செய்வனன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து உழைக்கிறோம், ராத்திரி பகலமா உழைச்சி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரோம். அந்த சம்பாதிச்ச காசு வந்து என் கையில தங்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு செய்வன பண்ணிருக்காங்களான்னு பாக்கணுமே தவிர சம்பாதனை இல்லைன்னா அதுக்கு செய்வன காரணம் சொல்லி இப்ப செய்வன மேல பழி போறோம்னா அது நம்ம தான் முட்டாள்தானோம். அதே மாதிரி அந்த செய்வினைய எப்படி கண்டறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதும், அதே மாதிரி நாடின்னு சொல்லுவாங்க, பூத நாடின்னு சொல்றோம். பூத நாடின்னா இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுப்பகுதியை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நெத்தியில ஒரு கையை வச்சோம்னா, ஒரு கையை ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுமுதல வச்சுட்டு நெத்தியில ஒரு கையை வச்சோம்னா அது துடிக்கும். அதாவது ஒரு செய்வன கோளாறு இருந்தா அவங்க உடம்புல வந்து அந்த நாடி வந்து துடிக்கும். செய்வன கோளாறு இல்லைன்னா துடிக்காது, சாதாரணமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அவங்க வீட்டுல வந்து பார்த்தோன்னா கல் உப்பு ஒரு பாத்திரத்துல வந்து பார்த்தோன்னா 2 பங்கு கல் உப்பும் 1 பங்கு தண்ணியும் ஊத்தி ஒரு கண்ணாடி டம்ளர்ல வச்சுட்டு காலையில பார்த்தா டஸ்டா இருக்கும். அதாவது கலங்கி இருக்கலாம், இல்ல அதுல வந்து எறும்பு ஈ கொசு இது மாதிரி இறந்துருக்கலாம். சாதாரணமா எந்த இடத்துல வச்சாலும் தண்ணியில வந்து கொசு இறந்துதான் இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா தண்ணியே வந்து கலர் மாறி இருக்கும் காலையிலக்குள்ள. அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி பச்சை கலர்ல எலுமிச்சை பழத்தை காயா இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதுல வந்து உப்பு தொட்டு வீட்டோட 4 மூலையில வைக்கும் போது அந்த எலுமிச்சை பழம் வந்து பசுமையாவே இருந்துச்சுன்னா அதுல செய்வனே இல்லைன்னு அர்த்தம். ஆனா கருத்து போயிருக்கு, அந்த எலுமிச்சை பழம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வருது, இது மாதிரியான விஷயங்கள் வச்சுன்னா அந்த செய்வன பிரச்சனை அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி என்னுடைய இல்லத்துல என்னதான் பூஜை பண்ணாலும் ஒரு நல்ல வாசனை வர மாட்டேங்குது, துர்நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்கள் அவங்களுக்கு பழகி இருக்கும். ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பூஜைகள் பண்றவங்களுக்கும் இல்ல ஆன்மீக தேடல் இருக்கவங்களும் அந்த இல்லத்துக்குள்ள போனாவே ஒரு துர்நாத்தம் அடிக்கும். அதே மாதிரி வாசுபடிக்குள்ள போறாலே ஒரு மூதேவி அடிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வராம இருக்கும். அதே மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனா அது படுத்தா தூக்கம் வராது, உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். முக்கியமா சம்பந்தப்பட்டனா மாதவிடாய் சம்பந்தப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தோன்னா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வலிகள், அதே மாதிரி கால் நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலிகள், அதே மாதிரி நைட்டு 12 மணி, அதாவது 9 மணிலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஏதோ அழுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாள்ல நிம்மதியா தூங்க முடியாது, மற்ற நாள்ல நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த 1 ஹவர்ல இருந்து 1 வீக்குக்குள்ள அவங்க வீட்டுல வாக்குவாதங்கள் வரும். இது இருந்தா செய்வன இருப்பதற்கான அறிகுறின்னு சொல்லலாமே தவிர அந்த அறிகுறி இருந்தாவே அவங்களுக்கு செய்வனன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு பாக்குறப்ப பெரும்பாலுமா எல்லாருக்குமே இந்த வயசான எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்குமே அப்படின்ற ஒரு தோணல் இருக்கு. இதெல்லாம் நடக்கும், கை கால் வலிக்கும், முட்டி வலிக்கும், தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது, இதெல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு மருத்துவரை அணுகி செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மருத்துவர் மூலியமாக மாத்திரை போட்டு பார்க்கணும். அதாவது மருந்துனால தீராத வியாதி இல்ல, எந்த ஒரு மருந்தும் வியாதி தீர்ப்பதில்லை, இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியுமே இயேசுநாதர் சொல்லியிருக்கேன், நான் சொல்லல. அப்படின்னா மருந்து சாப்பிடும் போது அந்த மருந்து சாப்பிட்டா என் பிரச்சனை சரியாகும், என் வியாதி சரியாகும் நம்பிக்கையோட சாப்பிடும் போதுதான் நம்மளுடைய வியாதி சரியாகுது. அப்படின்னா நீங்க மருந்து சாப்பிட்டும் சரியாகல, எந்த டாக்டர் பார்த்தும் சரியாகல, எல்லா டெஸ்டும் பண்ணிட்டேன், ஆனா என்னுடைய வியாதி என்னோட உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியல அப்படின்னும் போது நம்ம ஒரு குலதெய்வத்து கோயில போய் பூ பட்டி பார்க்கலாம். அதாவது நம்ம மனுஷால நம்பரத்தோட மாந்திரிக நம்பரத்தோட குலதெய்வ கோயில போயிட்டு அந்த குங்கும விதி போட்டு நான் நினைச்சது வீட்டுல எனக்கு கெட்ட சக்தி இருக்கா அதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த பூ பட்டி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சோழி பிரசனம், தேவ பிரசனம் சொல்லுவாங்க. சோழி பிரசனம் பார்க்கும்போது யார் செஞ்சிருக்காங்க, எந்த திசையில இருக்கவங்க செஞ்சிருக்காங்க, எத்தனை நாளுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க கூட இந்த சோழி பிரசனத்தை மூலியமா பார்க்கலாம். இன்னைக்கும் அது மாதிரி சோழி பிரசனங்கள் நாங்க கேரளால பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய பீடத்துல வரவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த அடையாளத்துக்கு செஞ்சிருக்காங்க, எவ்வளவு நாள் ஆச்சு, எந்த காரணத்துக்காக செஞ்சிருக்காங்கன்னு அடிச்சு சொல்ல முடியுமே தவிர மத்தவங்க மாதிரி உங்களுக்கு செய்வன இருக்குது 50,000 தாங்க, 1 லட்சம் தாங்க, 1 கோடி தாங்கன்றதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. பிரசனம் பார்த்து அந்த பிரசனத்தின் மூலியமாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது ஆராய்ந்து அது மூலியமாக தீர்வு கொண்டு வரும். ஓகே, இப்போ வந்து நிறைய மாந்திரிகர்கள் இருக்காங்க, ஏன் கிட்ட ஏன் வரணும், which means உங்க கிட்ட ஏன் வரணும்? அதாவது மாந்திரிகம் அப்படிங்கிறது மனதை ரிதம்படுத்தல், ஒரு மனிதனுடைய மனநிலையை அவனை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளையும் அவனை அறியாம செய்யக்கூடிய அந்த குழப்பங்கள் மூலியமாக செய்வினைக்கு ஆட்பட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா மாந்திரிகத்தை வந்து சக்கரம் போட்டு பூஜை பண்ணதோட அவங்களுக்கு மனசு ரீதியாகவும்
அதே மாதிரி உடம்பு ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கை கூட்டணும். அது கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பயிற்சி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் மட்டும் பண்றது கிடையாது, அது கூட மருந்துகளும். அதாவது எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு தொல்லை பண்றாருன்னு அப்ப குடி நிறுத்தத்துக்கான மருந்தும் தரும். அந்த வீட்டுக்காரர் வந்து அவன் நம்ம பேச்சு கேட்கறதுக்கான வசிய எந்திரங்களும் தரும். 2 in 1 மாதிரி. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு குழந்தை இல்லை, அப்ப அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் பார்க்கறதுனால குழந்தை பிறக்கும். ஆனா அவங்களோட தசா புத்திகளோ கிரகநிலை சரியில்லைனா அந்த கிரகநிலைக்கான பரிகாரங்களை சொல்லிட்டு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான எந்திரம் போட்டா குழந்தை பிறந்தமான பிறக்காது. எந்திரம் போட்டுட்டு அந்த குடும்பத்துல சந்தோஷத்தை உருவாக்குறோம். அந்த சந்தோஷமா ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்குமோ அதனால குழந்தை உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ஒரு வீட்டுல செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த செய்வினை பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கு உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குதா மனசு ரீதியா இருக்கலாம் இல்ல எந்திரத்து மூலியமா இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி தரது. அறிவியலும் ஆன்மீகம் கலந்து நம்ம பயிற்சி பண்றோம். அதே மாதிரி என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 355 பேர் வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை கத்துக்குன்னு செய்யல, மந்திரத்தை சொல்லி தர அளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுதான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட செய்யுங்கன்னு சொல்லல, பாக்குறது நல்ல ஒரு ஜோசியரையோ நல்ல ஒரு மாந்திரியோ பாருங்க, அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும் பரிகாரம் பண்ணுங்க. இப்ப சமீபத்துல ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்தான். அதாவது ஒரு சாமியா கிட்ட போனேன், ஒரு விபூதி தண்ணியில போட்டு கரைச்சாரு, கரைச்சிட்டு கை விட்டு எடுக்கிறாரு. எடுத்த உடனே பன்னியோடைய குடல் வந்துச்சு, உன் பிரச்சனை சரி பண்ணிட்டேன்னு சொல்றாருன்றாங்க. அது வந்து பார்த்தோன்னா நேச்சுரலா வந்து சொல்லணும்னா அது வந்து ஒரு நீர்மூலி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த நீர்மூலி விதையை வந்து தண்ணியில கலந்து போடும்போது பன்னியோட குடல் மாதிரி தெரியும். இது எடுக்கிறதுனால பிரச்சனை சரியாகாது. அதுக்குன்னு முறையான பூஜைகள் செய்து அதுக்குன்னு முறையான பரிகாரங்கள் செய்யும் போது அந்த பிரச்சனை சரியாகுமா தவிர எடுத்துட்டு நம்ப வைக்கிறதுனால பிரச்சனை சரியாகுதுன்றதை நான் ஆணைத்தரமா சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து சென்னையில இருக்கதா சொல்றீங்க, அம்மா வந்து இங்க இருக்காங்க. இப்போ அம்மாவை பார்க்கணும்னா எங்க வரணும்? இப்போ உங்களை பார்க்கணும்னா அது அம்மாவை பார்க்கணும்னா சென்னை வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அடுத்து கேவிக்குப்பம் தாலுகால லத்தேரி பக்கத்துல செஞ்சி என்ற கிராமம். காட்பாடி ஜங்ஷனை தாண்டி செஞ்சி வீரம்மா கோயில்னு கேட்டாலே யாரும் சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தோன்னா சுவாமியோட அருள்வாக்கு, எந்த ஒரு மைய இல்லை, தகுடு இல்லை, தாயத்து இல்லை, எதுவுமே இல்லை. சுவாமியை வச்சு சுவாமி மூலியமாக சாமியோட அருளால கற்பனை ஏற்றிட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டி உக்காஞ்சாலே உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்துருக்காங்க, எவ்வளவு நாளா இருக்கு எல்லாத்தையும் வாக்கு சொல்லிடுவாங்க. அதாவது பார்த்தோன்னா பழைமொழி சொல்லுவாங்க, ஆடு 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயிடும். அப்போ வந்து அம்மா வந்து இந்த அளவுக்கு சொல்றாங்களே, நம்ம இதோட அட்வான்ஸா ஏதாவது பண்ணணும், இதோட வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் கேரளாவில் என்னோட குருநாதர் சொன்னது என்னன்னா, இப்ப அம்மாவோட வாக்குல வந்து உங்க செய்வனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து யாரு செஞ்சாங்க, பங்காளி செஞ்சிருக்காங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளோட வாக்குல என்னன்னா எப்படி செஞ்சிருக்காங்க, எத்தனை நாள்ல செஞ்சிருக்காங்க, அவங்க என்ன வீட்டு அடையாளத்துல இருக்காங்க, எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, ஒரு சிலருக்குலாம் அவங்க வீட்டுடைய அடையாளங்கள் அந்த பெயிண்ட் கலர் உள்பட நம்ம சொல்லிடுறோம். அதனாலதான் நம்மளை மக்கள் தேடி வராங்க. அதே மாதிரி அதாவது எனக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே பார்த்தோன்னா வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் கனடா அந்த மாதிரி நாடுகளில் வரக்கூடிய பக்த கோடியிலும் வராங்க. அதே மாதிரி நாமக்கல் ஈரோடு திருச்சி கரூர் இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் ஆந்திரா கேரளாலேருந்து கூட எங்கிட்டே வராங்க. அப்போ எல்லா மக்களும் என்னை சந்திக்கணும், மக்களுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில் வந்து மகிஷ வாராகி பீடம் என்ற இடத்த வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அங்கேயே பரிகாரம் பூஜை செய்கிறோம். பெரிய வகையான பூஜைகள் இருந்தால் மக்கள் நலங்கருதி மயானத்தை செய்யக்கூடிய பூஜைகள் மட்டும் இந்த மயானத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில்ல பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் செய்வினை பத்தி ஓப்பனா நிறைய சொன்னீங்க. ஸோ எது உண்மையோ அதை மட்டும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க சிவாய நம. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.